Hi friends, இப்போ நம்ம OnePlus Bullets Wireless Z Bass Edition headphone பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம் வாங்க. பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே இந்த ஒரு டயகிராம் இருக்கு. பின்னாடி திருப்பினோம்னா இதுல வந்து நம்ம ஹெட்ஃபோன் இருக்கு. இத வெச்சிட்டு நம்ம வேற என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இங்க வந்து பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் உள்ளேயே பார்த்தீங்கன்னா USB கேபிள் டைப் C கேபிள் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. அடிஷ்னல் பட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பேப்பர் ஒர்க்ஸில் ஒன்று வந்து ரெட் கேபிள் கிளப் அப்படின்னு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி நம்மளோட வெல்கம் பெனிஃபிட்ஸை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர். இது ஸோ இப்போ ஹெட்ஃபோன் எடுக்கலாம் வாங்க. இந்த ரேட்டுக்கு வந்து நல்ல ஒர்த்தான ஒரு ஹெட்ஃபோன் மாதிரி இருக்குது லுக் பார்க்குறதுக்கு. ப்ளஸ் குவாலிட்டி நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. கூடவே பாஸ் ப்ளே பட்டன் இருக்குது. ப்ளஸ் பேரும் பண்ணிக்கலாம் அந்த பட்டனில். இந்த ஹெட்செட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அந்த 2 இயர்ஃபோன்ஸ் இருக்குல்ல அதை வந்து அட்டாச் பண்ணிங்கனாலே பவர் ஆஃப் ஆயிரும். திருப்பியும் எடுத்திங்கனாலே ஆன் ஆயிரும். இந்த ஹெட்ஃபோனோட ஸ்பெஷாலிட்டி அது. அதில் மேக்னெட்டில் இருக்குது பின்னாடி பக்கம் அந்த ஹெட்ஃபோன் பேக். ஸோ இதுக்கும் நார்மல் ஹெட்செட், அதாவது OnePlus Bullets Wireless Z Bass Edition இதுக்கும் OnePlus Bullets Wireless Z இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் போடுறேன். OnePlus Bullet Wireless Z Bass Edition இப்போது நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஃப்ரம் ஆஃப்டர்நூன் சூப்பராக இருந்தது. சவுண்ட் பேஸ் வந்து நல்லா இருந்தது. பேஸ் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக இருக்குது. அதுதான் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நார்மலாக மற்ற இதில் இருக்கிற பேஸ் மாதிரி இல்லாமல் இது வந்து டீட்டெயில்டு பேஸாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒரு 1 வீக் இல்லை 1 மந்த் கழித்து எப்படி இருக்குது அப்படின்னு ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.